வணக்கம் நண்பர்களே, நருட்டோ அனிமே யூனிவர்ஸ்ல நம்ம பல எப்பிக்கான பேட்டில்ஸையும் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான மூமெண்ட்ஸையும் பல நெருக்கமான பந்தங்களையும் பார்த்து வந்திருப்போம். இப்படி இவ்வளவு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நருட்டோல இருந்தாலும் நம்மள சில நேரம் அளவைக்கிற அளவுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நருட்டோல இருக்குங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. அதுலயும் சில கேரக்டர்ஸோட டெத்ல நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்போம். சில கேரக்டர்ஸோட டெத்ல நம்ம கண்ணீர் விட்டு கூட அழுதுருப்போம். அப்படி நம்மள ரொம்ப சேட் ஆக்குன நருட்டோ அனிமேயோட டாப் 5 மூமெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5th பிளேஸ்ல ஒபிட்டோ உச்சிகாவோட டெத் தாங்க இருக்கு. பல நாள் வில்லனா இருந்து பல உயிர்கள் சாகிறதுக்கு காரணமா இருந்த ஒபிட்டோ தான் தான் பண்ண பாவங்களுக்கு பரிகாரமா காகியா கூட சண்டை போட்டு இறந்து போயிருந்திருப்பான். தான் செத்து போயிடும் தெரிஞ்சுமே தன்னோட உயிரை பணையம் வச்சு சாஸ்கே நருட்டோட உயிரை காப்பாத்தி இருந்திருப்பான். அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட லவ்வர் விண்ணை இழந்து பல வழிகள சோகமா வாழ்ந்துட்டு இருந்த ஒபிட்டோ இந்த மரணத்துக்கு அப்புறமா பீஸ் அச்சீவ் பண்ணி தன்னோட லவ்வர் விண்ணு வைக்கிறதுக்கே போய் சேர்ந்தான். ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதுக்கும் கெட்டவனா இருக்கிறதுக்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் இருக்குன்ட்டு நருட்டோ அனிமேல ஒபிட்டோ மூலமா நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒபிட்டோ சின்ன வயசுல எடுத்த ஒரு சின்ன தப்பான முடிவால தான் இப்படி அவன் வில்லனா இருக்கான். அப்ப மட்டும் அவன் கரெக்டான முடிவை எடுத்திருந்தான்னா இன்னத்துக்கு ஒபிட்டோ நருட்டோ மாதிரியே வில்லேஜ்ல ஒரு ஹீரோவா இருந்திருப்பான். ஒக்காகேவா ஆகியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. 4th பிளேஸ்ல இருக்கு நெஜியோட சாக்ரிஃபைஸ் தாங்க. 4th கிரேட் நிஞ்சாவால டென்டேரோட அட்டாக்ல இருந்து நருட்டோவையும் ஹினாட்டோவையும் பாதுகாக்கிறதுக்காக நெஜி தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணது கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அதுவும் நெஜி தன்னோட சின்ன வயசுல யார் ரொம்ப வெறுத்தானோ அந்த ஹினாட்டோவை பாதுகாக்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணது நெஜியோட கேரக்டர் டெவலப்மெண்ட் காட்டுது. நெஜி ஆசைப்பட்டதெல்லாம் ஃப்ரீடம் தான். அது அவனுக்கு டெத் மூலியமா தான் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. 3rd பிளேஸ்ல இருக்கிறது ஆஸ்மா சல்டோபியோட டெத் தாங்க. இவரோட டெத் பல ஃபேன்ஸ் அளவச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுவும் நருட்டோ ஷிப்புடன் சீரியஸ் ஸ்டார்டிங்ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் இவரோட டெத். ஆசுமா தலைமையில ஜோனின் மிஷனுக்கு போயிருப்பாங்க. அப்போ அங்க ஆக்சிடென்டலா இமாட்டலா இருக்க அக்காட்ஸ்க்கு மெம்பரான ஹிடான் கூட சண்டை போடுற மாதிரி சிச்சுவேஷன் வருது. இந்த சண்டையில ஹிடான் கூட ஆசுமா சண்டை போட்டு தன்னோட உயிரை விட்டுறது. இதுல என்ன சோகமான விஷயம்னா ஷிக்கமாவது அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவனோட சென்ஸே அவன் கண்ணு முன்னாடி இறந்து போனது ரொம்ப சேடான விஷயம் தான் சொல்லுவேன். ஹிடானோட பவர்ஸை பத்தி தெரியாதாலும் பவர் லெவல் டிஃபரெண்டாலும் கொஞ்சம் கூட எதிர்த்து சண்டை போட முடியாம ஆசுமா இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இன்னும் கொடுமையாவே இருந்துச்சு. தன்னோட குழந்தைய பாக்கிறதுக்கு நான் இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு ஆசுமா இறக்கிறதுக்கு முன்னாடி ஷிக்கமா கிட்ட என்னோட குழந்தைய நீ பாத்துக்கன்னு சொன்னது இன்னும் மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆசுமாவோட டெத் வருத்தப்படக்கூடியதா இருந்தாலும் அவரோட லெக்கசி தான் ஷிக்கமாவு தன்னோட இளமையை புரிஞ்சுக்கிட்டு அவனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக வச்சதுன்னே சொல்லலாம். 2nd பிளேஸ்ல மினாட்டோ குஷினா டெத் தாங்க. நருட்டோ கதை ஆரம்பிச்சது இவங்களோட டெத்ல இருந்தான். நருட்டோ பிறந்த அன்னைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒபிட்டோ அங்க வேற பிளான் வச்சிருந்தான். ஒபிட்டோ குஷினா கிட்ட இருந்து வெளியே எடுத்த 90ல வச்சு வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். மினாட்டோவும் குஷினாவும் நருட்டோவும் வில்லேஜும் பாதுகாக்கிறதுக்காக தங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. இதுல நருட்டோ எப்படி வளருவான்னு அவங்களால ஃபியூச்சர்ல பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு குஷினா நருட்டோ கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்றத பார்க்கும் போதெல்லாம் லிட்டரலி கண்ணுல கண்ணீர் தாங்க வந்துச்சு. இவங்களோட இந்த மிகப்பெரிய தியாகம் இந்த ஷினோபி வேல்டுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஹீரோ கொடுத்திருந்தாலும் நருட்டோ சின்ன வயசுல பேரண்ட்ஸ் எல்லாம் பட்ட கஷ்டத்தை நம்மளால மறக்கவே முடியாது. கடைசி பிளேஸ்ல நருட்டோ அனிமேல ரொம்ப சேடான மொமெண்டான ஜெரியாவோட டெத் தாங்க இருக்கு. இப்ப கூட என்னால ஜெரியாவோட டெத்தை ஏத்துக்கவே முடியல. ஜெரியா பெயினை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போய் பெயின் ஜெரியா பயங்கரமா கொலை பண்ணதா இருக்கட்டும், அந்த நியூஸை நருட்டோ கேட்டு ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும், இப்ப நினைச்சா கூட வருத்தமா தாங்க இருக்கு. அதுலயும் ஒரு சீன்ல நருட்டோ ஐஸ் குச்சியை வச்சுக்கிட்டு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நான் உட்காகே ஆகிறதையும் நான் வளர்றதையும் ஜெரியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அழுவான் பாருங்க. இந்த சீன்ல நருட்டோ கூட சேர்ந்து நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் அழுதுருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தாங்க. அப்படி ஒரு எமோஷனலான சீனுங்க இது. ஷினோபி வேர்ல்டு பீஸ் அச்சீவ் பண்ணணும்ட்டு ஜெரியா அளவுக்கு யாருமே ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி அந்த ஷினோபி வேர்ல்டு பீஸ் அச்சீவ் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு ஜெரியா உயிரோட இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையிலே வருத்தமா தாங்க இருக்கு. என்னதான் அந்த கேரக்டர்ஸோட டெத்லாம் நமக்கு வருத்தத்தை கொடுத்து இருந்தாலும் இவங்களோட சாக்ரிஃபைஸ் தான் நருட்டோ அனிமேல ஸ்டோரி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு பெரும் கான்ட்ரிபியூட் பண்ணி நருட்டோவை ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அனிமேவை மாத்தி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த 5 சேடான மொமெண்ட்ஸ் தவிர நருட்டோல வேற சேடான மொமெண்ட்ஸே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. வில்லேஜ்க்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண இட்டாச்சியோட டெத்தா இருக்கட்டும், வருஷமா கிட்ட இருந்து வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போட்டு இறந்து போன ஹில்சனோட டெத் ஆகட்டும், பெயினோட டெத்ன்ட்டு நம்ம நிறைய எமோஷனல் ஆக்கலாம் சேடான மொமெண்ட்ஸும் கண்டிப்பா இருக்குங்க. நான் இங்க சொல்லி இருக்கிற டாப் 5 நருட்டோ அனிமோட சேடான மொமெண்ட்ஸ் பர்சனலா என்ன இம்பாக்ட் பண்ணது வச்சு லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்படி உங்களை இம்பாக்ட் பண்ண நருட்டோ அனிமோட சேடான மொமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.